श्रीमाहन् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। भगवद्ध्यान सोपानத்துல சுவாமி தேசிகன் பெரிய பெருமாளையும் மங்களாசாசனம் பண்ணின ஒரு பிரக்கிரியையை இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கோம். திருவடியிலிருந்து ஆரம்பிச்சு திருமுக பர்யந்தமாக சுவாமி இது வரைக்கும் மங்களாசாசனம் பண்ணிட்ட. இதுக்கு மின் ஸ்லோகத்துல திருமுகத்தை ஒரு பெரிய ஒரு தாமரை தடாகமாக அதை மங்களாசாசனம் பண்ணிருக்கார். பாணிபாத வதனேக்ஷண சப்தைகி அம்புஜான் அபதிஷன் வரதத்துவம்னு அந்த வதனம், அந்த திருமுக மண்டலமே தாமரை புஷ்பம் மாதிரி, அதுல திருக்கண்கள்லாம் தாமரை மாதிரி மலர்ந்திருக்கிறதாகவும் இப்படி ஒரு அற்புதமான ஒரு நிலை. அந்த திருமுக மண்டலத்துல வரைச்சு திரு அதரங்கள், எம்பெருமானுடைய மந்தஸ்மிதம், ஒரு புன் சிரிப்பு, அந்த கண்ணாலேயே தூரேந்து இந்த நம்ம ஆசிரித்தாள்லாம் தூர வரைச்சை கூட அவள் விஷயத்துல பெருமாள் கொடுக்கக்கூடிய ஒரு ஆபிமுக்கியம். சுவாகதோதார நேத்திரம், ஒரு நீண்டவ பெரியவாய கண்கள் என்னை பேதமை செய்தனவேன்னு அந்த திருக்கண்கள் பித்தேறும்படியாக இருக்கக்கூடிய திருக்கண்கள். அது சுவாகதோதார நேத்திரம், உதாரமான நேத்திரம், சுவாகதத்தை சொல்லக்கூடிய வாவான்னு சொல்ல அழைக்கக்கூடிய ஒரு நேத்திரம் என்பதாக சொல்ற. இப்படி இது சமஸ்தமும் அடங்கி இருக்கிற திருமுக மண்டலத்தை மங்களாசாசனம் பண்ற. எம்பெருமானுடைய திருக்கண்களுக்கு எத்தனையோ ஏற்றம். ஜிதந்தே புண்டரீகாட்ச நமஸ்தே விஸ்வபாவன. நமக்குள்ள நீ பெரியவனா நான் பெரியவனான்னு நிறைய போட்டி வருது, அப்பப்போ வருது. இப்ப அந்த போட்டி வரைச்சே பெருமாள் தான் ஜெயிக்கிறேன்னு சொல்லணும். பல சமயங்கள்ல நாம தான் ஜெயிக்கிறதா நாம நினைச்சுட்டு இருக்கோம். அது ஒண்ணும் கிடையாது, பெருமாள் தான் ஜெயிக்கிறே. ஆனா இந்த பெருமாள் ஜெயிக்கிறதுக்கோசரம் ஒரு பெரிய பிரயாசம் எல்லாம் ஒன்றும் பண்றதில்லை. அந்த திருக்கண் அழக காண்பிச்ச உடனே எல்லாருமே தோத்து போயிட்டோம். அப்படியே பல்லாண்டு பாடுகிறார், ஜிதந்தே புண்டரீகாட்ச நமஸ்தே விஸ்வபாவனன்னு. நீ ஜெயிச்சுட்ட, அந்த திருக்கண்ணை காமிச்ச மாத்திரத்தினாலே நீ ஜெயிச்சுட்ட அப்படின்னு சொல்லு. அப்படிப்பட்ட திருக்கண்கள், திருமுக மண்டலம், இவை எல்லாவற்றையும் அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறமா ரங்கநாதன் சாத்தின் இருக்கிற திரு அபிஷேகம் என்று சொல்லக்கூடிய கிரீடத்தை மங்களாசாசனம் பண்ற, திருமுடிய அனுபவிக்கிற. அதிராஜ்யம் அதிகம் பவனானாம் சோழிகாமணி சஹசிரமரீச்சேகேன்னு சொல்ற. கதிராயிரவர் 1000 சூரியன் ஒரே சமயத்துல உதித்தாக்க என்ன மாதிரி எவ்வளவு பிரகாசம் இருக்குமோ, இதெல்லாம் ஒரு இமேஜினரி. ஒரே சமயத்துல 1000 சூரியன் உதிக்காது. அப்படி உதிச்சாக்கா சம்பவிச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அவ்வளவு பிரகாசம். அப்படிப்பட்ட பிரகாசத்தோட இவர்தான் எல்லா ராஜ்யத்துக்கும் அதிபதியாக திகழ்கின்ற, 3 லோகங்களுக்கும் அதிபதி, 2 விபூதிகளுக்கும், லீலா விபூதி நித்திய விபூதி என்று சொல்லக்கூடிய விபூதிகளுக்கும் அதிபதி என்றெல்லாம் சொல்லக்கூடியதாக இருந்திருக்கிற அந்த திரு அபிஷேகம், திருமுடிய இந்த 9வது ஸ்லோகத்துல மங்களாசாசனம் பண்ற. மால்யைரந்த ஸ்திர பரிமளைஹி வல்லபாஸ்பர்ஷமான்யைஹி
कोप्यच्चोळी वचन कुटिलैः कुन्तलैः श्लिष्टमूले रत्नाः पीडद्युतिसबलिते रङ्गभर्तुः किरीटे राजन्वत्यः स्थितिमधिगता वृत्तयश्चेतसो मे. முதல்ல சங்கேபமா ஸ்லோகார்த்தத்தை பார்ப்போம். மால்யைரந்தஸ்திர பரிமளைஹி வல்லபா ஸ்பர்ஷமான்யைஹி குப்யச்சோளி வச்சன குட்டிலைஹி குந்தலை ஸ்லிஷ்டமூலை ரத்னா பீட ஜுதிசபலிதே ரங்கபர்த்து கிரீட்டே. அந்த ரங்கநாதனுடைய கிரீட்டம் எப்படி இருக்குன்றத பத்தி சாதிக்கிறார். அந்த கிரீட்டம் ரொம்ப வாசனையோடு இருந்துருக்கு. அது பெருமாள் ரங்கநாதன் சிரசில நிறைய புஷ்பங்கள்லாம் தரிச்சுட்டு இருக்கிறான். அந்த புஷ்பங்களுடைய வாசனையோட அந்த உள்ளுக்குள்ளேயும், வெளியில மாத்திரம் வாசனை இல்லை, உள்ளுக்குள்ளேயும் வாசனையோட இருந்துருக்கு. அந்த வாசனை ஸ்திரமாக இருந்துருக்கு. கொஞ்ச நாள் வாசிச்சுட்டு அப்புறமா போயிடுறது இல்லை. சில வஸ்துக்களுக்கு சுவாபாவிகமான வாசனை உண்டு. சுவாபாவிகமான வாசனை இருக்கிற வஸ்துக்கள்ல தான் வாசனை எப்பவுமே நிரந்தரமாக இருந்துட்டு இருக்கும். பிராட்டிமார்களுடைய ஸ்பர்சத்தினால ரொம்ப கொண்டாட தகுந்ததாக ஆச்சு. ஒரு கோபிச்சுண்டாக்கா, சோழ தேசத்து பெண்கள் கோபிச்சுண்டாக்கா, அதனால அவளிடத்து வர வார்த்தைகள்லாம் கொஞ்சம் குட்டிலமாக இருந்துட்டு இருக்குமா. அந்த மாதிரி திருக்குறள் கற்றைகள் சுருண்டு சுருண்டு இருந்துருக்கான். ரத்னாபீட தியுதி சபலிதே, இந்த ரத்னங்களால ஆயிருக்கு. அந்த ஆபீடம்னு சொல்லக்கூடியதாக இருந்துருக்கிற அந்த கிரீட்டத்துல சாத்தக்கூடிய ஆபரண விசேஷங்கள், மாலைகள், அதனுடைய பிரகாசத்தினால ஒரு பல நிறங்கள் அதோட இருந்துருக்கு இந்த ரங்கநாதனுடைய ஒரு கிரீட்டம். அந்த கிரீட்டத்துல போய் என்னுடைய மனசு அப்படியே நிலை பெற்றதாக ஆறுது. ஒரு ஸ்திதிம் அதிகதாக என்பதாக சொல்ற. அது எப்படின்னா, ஒரு நல்ல ராஜா ஆளக்கூடிய ஒரு தேசத்துல ஜனங்களுக்கெல்லாம் எப்படி ஒரு நிலைப்பாடு இருக்குமோ அந்த மாதிரி என் மனசும் அந்த ரங்கநாதனுடைய கிரீட்டத்துல போய் அப்படியே நின்றுடுத்து என்பதாக சாதிக்கிறார். இப்ப இதனுடைய விஸ்தாரத்தை பார்க்கலாம். திருமுக மண்டலத்தை மங்களாசாசனம் பண்ணிட்டு இந்த கிரீட்டத்துல சாத்தின்னு இருக்கிற மாலைகள் அது எல்லாத்தையும் சொல்லி இந்த இடத்துல சொல்ற மங்களாசாசனம் பண்ற. பிரணத சுரகிரீட்ட பிராந்த மந்தார மாலா விகலித மகரந்த ஸ்னிக்த பாதாரவிந்தகா என்று சுவாமி தேசிகன் தேவநாதனம் மங்களாசாசனம் பண்ற. தேவதைகள்லாம் கிரீட்டம் சாத்தின்னு இருக்கா. அவ எல்லாரும் ஒரு நல்ல பதவியில இருந்துருக்கிறதுனால அவ எல்லாருமே கிரீட்டத்தை அணிந்து கொண்டு இருக்கின்றார்கள். அந்த கிரீட்டத்துல ஒரு பாரிஜாத்த மாலை, அதுக்கு ஆப்பீடம்னு பேரு. அந்த ஆப்பீடாத்னு கிரீட்ட மாலை சொல்லி அது இது பண்ணிட்டு இருக்கா. அதுல மகரந்தமும் தேனும் ஒழுகிறதான். அப்படியே அத்தனை பேரும் அந்த கிரீட்டத்தோட விழுந்து தேவநாதனை சேவிக்கிறாளாம். சேவிச்சா அந்த இடம் முழுக்க ஒரே ஈரமா ஆயிட்டோம். அந்த தேன்னால ஈரமாயிடுத்து என்று சுவாமி மங்களாசாசனம் பண்ற. இந்த இடத்துல மால்யைரந்த ஸ்திர பரிமளைஹி என்பதாக சொல்லச்சே
அந்தஸ்திரி பரஸ்திர பரிமளைகி மால்யகி, உட்புறத்திலையும் நிரந்தரமாக நிச்சயமாகவே பரிமளம் வாசனையோட இருக்கக்கூடியதாக இருந்திருக்கிறது. அதாவது சில சில வஸ்துக்களுக்கு புறம்பே வாசனை இருந்துருக்கும். இந்த இடத்துல வரைச்சே உள்ளேயும் வாசனையாக இருந்துருக்குன்னு அர்த்தம். சர்வகந்தா என்று பெருமாளுக்கு ஒரு திருநாமம். எல்லா விதமான விசேஷமான வாசனைகள் அந்த எம்பெருமான ஆசிரியத்து இருக்கின்றன. அந்த பெருமாளுடைய ரசமே, அவருடைய வாசனையே ஒரு தனித்துவம் வாய்ந்தது. இந்த ஸ்ருதி பரிமளம் என்பது சொல்லச்சே வேதம் வேத மனம் கமழ்கின்றதாக இருக்கிறதுன்னு சொல்ற எம்பெருமானுடைய திருவடி. வேலாதீத ஸ்ருதி பரிமளையே வேததாம் மௌலிசைவியம் என்பதாக ஆரம்பத்துல சொன்ன அதே பரிமளத்தை இங்கேயும் அந்த பரிமளைன்னு சொல்லிட்டு இந்த அந்தர்வர்த்தியாக இருந்திருக்கிற பரிமளத்தை சொல்லி மாலையிலையும் இருக்கிறது. இந்த பரிமளம் சாதாரண புஷ்பங்களுடைய பரிமளமா இருந்துன்னாக்க மேல மாத்திரம் இருந்துருக்கும். இது திருவாய்மொழியினாலேயும் வேத மனம் திருவாய்மொழி மனமும் வேத மனமும் கமழ்கின்ற ஒரு மாலை. அதனால உள்ளும் புறமும் எல்லா இடத்துலயும் நிரந்தரமான வாசனையோட இருந்துருக்கு சொல்ற. மால்யைர் அந்தஸ்திரி பழகி, அந்தஸ்திருமழ பரிமளமாக இருந்துருக்கு. இதுக்கு இன்னொரு ஒரு விஷயம் சொல்றோம். சுவாபாவிகமாகவே எம்பெருமானுடைய திருக்குழல் கற்றைகளுக்கு வாசனை உண்டாம். அந்த சுவாபாவிகமான வாசனையோட கூட இந்த மாலையினுடைய வாசனையும் சேர்ந்து ஒரு விசேஷமான ஒரு வாசனையை ஏற்படுத்துறது என்பதாக சொல்ற அர்த்தம். இன்னொன்னு சாதாரண ஒரு பெரிய விசாரமே பண்ணிருக்கா. பதிவிரதா ஸ்திரீக்களுடைய குழலுக்கு மனம் இயல்பானதா அல்லது அப்பப்பா புஷ்பம்லாம் வச்சுக்கிறதுனால வந்த மனமா என்று ஒரு பெரிய விசாரம். அதுல தீர்மானம் என்ன? பதிவிரதா ஸ்திரீக்களுடைய குழல், அதாவது தலை முடிக்கு இயல்பாகவே வாசனை உண்டு என்பதுதான். இங்கேயும் பெருமாள் சர்வகந்தகா சர்வ ரசகா என்று இருக்கிறபடினால பெருமாளுடைய திருக்குழல் கற்றைகளுக்கு இயல்பாகவே வாசனை உண்டு. அந்த வாசனையோட கூட இந்த மாலைகளுடைய வாசனையும் சேர்ந்து ஒரு சிறப்பு ஏற்படுத்திருக்கு. இப்ப இது பெருமாளுக்கு சிறப்பா மாலைக்கு சிறப்பான்னா இந்த மாலைக்கு தான் சிறப்பு. அந்த ரங்கநாதனுடைய திருமுடியில சாத்தின் இருக்கிற மாலை, அதுக்கு ஒரு சிறப்பு ஏற்படுறதுன்னு சொன்ன. எல்லா ஊரும் மாதிரி கிடையாது. ஸ்ரீரங்கத்துல நம்பெருமாள் அவருடைய தோட்டத்துல புஷ்பிக்கிற புஷ்பங்களை கொண்டுதான் அவர் அணிகின்ற மாலைகளும் இருக்கும். அந்த மாலைகள் எல்லாமே ஒரே விதமா இருக்கும். ஒரு நாளைக்கு இவ்வளவு பெருசா இருக்கு, ஒரு நாளைக்கு இவ்வளவு உண்டா இருக்கு அப்படின்னு எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அந்த நம்பெருமாளுடைய மாலை, அந்த வெற்றி பூவும், அது எங்க இருந்தாலும் அது ரங்கநாதன் மாலைன்னு தெரியப்படுத்துற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மாலை. இங்க மங்களாசாசனம் பண்றது பெரிய பெருமாளையா நம்பெருமாளையான்னு கேட்டா ரெண்டு பேரையும் சேர்ந்துதான். அங்கேதான் நம்பெருமாளும் எழுந்தருள் இருக்கார், உற்சவமூர்த்தியாக எழுந்தருள் இருக்கார், பெரிய பெருமாளும் எழுந்தருள் இருக்கார். ரெண்டு பேரையும் சேர்த்துதான் மங்களாசாசனம் பண்ற. அப்படி மங்களாசாசனம் பண்ணச்சே அந்த கிரீட்டத்துக்கு மேல அதுல ஒரு ரவுண்டா அடிஞ்சிருக்கிறதுன்றது இருக்க, மாலை இருந்துருக்க, அது ஒரு தனித்துவம்.
தாயார் சன்னதியில போனோம்னாக்கா கம்முன்னு வாசனை அடிக்கும். அந்த மல்லி மாலை அந்த கிரீட்டத்துக்கு மாத்திரம் சாத்துற மாதிரி அந்த ஒரு சுத்தோட கூட அதை அப்படியே கட்டி கொடுப்பா வாசல்ல. அதை எடுத்து போய் சாத்தினாக்கா அப்புறம் அதே மாதிரி ரங்கநாதனுக்கும் அந்த மாலை, இது ஆப்பியிடம்னு பேரு. இந்த மாலையை சாத்தின்னு இருக்கிறதுனால அந்த மாலைக்கு ஒரு ஏற்றம் வருது. அந்த பெருமாளுக்கு சுவாபாவிகமாகவே அந்த திருக்குழல் கற்றகளுக்கு வாசனை உண்டு. அந்த வாசனையும் இந்த வாசனையும் சேர்ந்து ரொம்ப ஒரு அனைத்தர சாதாரணமாக வேற எங்கேயும் நாம பார்க்க முடியாததாக இருந்துருக்கிற ஒரு ஆச்சரியமான ஒரு அழக இந்த இடத்துல சேவிக்கிறோம். இங்க சுவாமி சாட்சிருக்காருனாக்கா அந்த ரங்கநாதனை சம்பூர்ணமா அனுபவிச்சு சாட்ச விஷயம் இது. அந்த ரங்கநாதனுடைய மாலைன்றது ஒரு தனிப்பட்டதானது. அதுக்காக தான் சொல்ற வல்லபா ஸ்பர்சமான்யி என்பதாக அடுத்தது சொல்ற. இந்த மந்தார மாலைகளால அந்த கிரீட்டம் சூழ்ந்ததாக இருக்கிறதோட மாத்திரமில்ல, அந்த மாலைக்கு ஒரு விசேஷனம் வல்லபா ஸ்பர்சமான்யின்னு சொல்ற. பத்மா தாத்ரீகராபியாம் பரிச்சித சரணம் ரங்கராஜம் பஜேகம் என்பதாக பட்டர் மங்களாசாசனம் பண்ற. பெரிய பிராட்டியாரும் பூமி பிராட்டியாரும் ரங்கநாதனுக்கு பாத சேவனம் பண்ணிட்டு இருக்காளாம் எப்ப பார்த்தாலும். அதை காட்டுல புருஷார்த்தம் வேற எதுவும் இல்லை என்பதாக இப்படி எப்பவுமே பெருமாளோட இருந்துட்டு இருக்கிறவாள்லாம் பெருமாளை ஒவ்வொரு விதமா அனுபவிக்கிறான். பெருமாளுடைய திருக்குழல் கற்றைகள் அந்த கேச பாசம் இருக்க அது ரொம்ப அழகு. அந்த மாதிரி அழகை எங்கேயுமே பார்க்க முடியாது. பல இடங்கள்ல ஆழ்வார்களும் சரி ஆச்சாரியாலும் சரி அந்த பெருமாளுடைய கேச பாசத்தை மங்களாசாசனம் பண்றான். அது அலாலையா இருந்துட்டு இருக்கான். கர்ணிகா தவ கரீஷ கிமேஷா கர்ணபூஷண மதாம்ச விபூஷா அம்சலம்பியலகபூஷணமாஹோ மகனசஸ்ய மமவா பரிகர்மா. பெருமாள் சாத்தின் இருக்கிற காதுல சாத்தின் இருக்கிற கடுக்கனை மங்களாசாசனம் பண்றேன். காதணி ஆழ்வானுடைய மங்களாசாசனம் இது. கர்ணிகா தவ கரீஷ கிமேஷா கர்ணபூஷணமுதாம்ச விபூஷா. இந்த காதுல சாத்தின் இருக்கிற அந்த கடுக்கன் இது காதுக்கு அணியா அலங்காரமா அல்லது தோளுக்கு அலங்காரமா என்பதாக அது அப்படியே டால் அடிக்கிறது. வைர கடுக்கன் அது இந்த பக்கம் தோல்ல இந்த பக்கத்துல எல்லாம் அப்படியே பிரகாசிக்கிறதா. உடனே இன்னொன்னு நினைக்கிறேன், அம்சலம் பியலக பூஷணமாஹோ மானசஸ்ய மமவா பரிகர்மா. அந்த தோல் வரைக்கும் தாழ்ந்துண்டு தழைஞ்சுண்டு அந்த பெருமாளுடைய திருக்குழல் கற்றைகள் அப்படியே வருதான். இதனுடைய ஒரு பரபாகம் கான்ட்ராஸ்ட். இந்த காந்தி அங்க பட்ட உடனே அந்த திருக்குழல் கற்றைகளுக்கு ஒரு சோபம் ஏற்படுறது. அதை பார்த்த உடனே இது அந்த திருக்குழல் கற்றைகளுக்கு அந்த பாசம் கேச பாசம் இருக்க அதுக்குதான் இது அலங்காரமான்னு தெரியல. மானசஸ்ய மமவா பரிகர்மா இல்ல, இப்படி எல்லாம் உத்ரேட்ச பண்ணி பார்க்க வைக்கிறத என் மனசு இருக்க, என் மனசுக்கு அலங்காரமா இருக்கான்னு தெரியலையே அப்படின்னு. இப்படி பல இடங்கள்ல அந்த பெருமாளுடைய கேச பாசங்களை ஆழ்வார்கள் மங்களாசாசனம் பண்ற. அந்த ரீதியில இங்கேயும் சுவாமி மங்களாசாசனம் பண்ற. வல்லபா ஸ்பர்ச மான்யின்னு சொல்ற. பூ வச்சு விடணும். அந்த காலத்துலலாம் மாட்டு பெண்களுக்கு நாட்டு பெண்களுக்கு நிச்சயம் சாயங்காலம் மாமியார் தலை வாரி விடுவா. தலை வாரி விட்டுட்டு பூ வச்சு விடுவா. புஷ்பம் வச்ச பிற்பாடு அந்த தலைவாரி விட்டதுக்கோசரம் மாமியாரை சேவிக்கணும். இப்படி எல்லாம் இன்னும் கூட சில ஆண்கள்ல இந்த வழக்கங்கள்லாம் இருக்கு. இப்போ
அந்த பெருமாள் திருமுடியில புஷ்பத்தை வைக்கிறாளாம். அந்த புஷ்பத்தை யார் வைக்கிறா? இந்த கண்ணனுடைய ரங்கநாதனுடைய ஒரு திருக்குறள் கற்றைகள்லாம் அப்படி அப்படியே அலைஞ்சு அலைஞ்சு அப்படி அப்படியே போயிட்டு இருக்குதான். இதை பார்த்த உடனே பக்கத்துல இருந்துட்டு இருக்கிறவா அந்த கண்ணனுடைய திருக்குறள் கற்றைகள்லாம் இப்படி போறத பார்த்த உடனே அந்த விரஜ யுவதிகள் எல்லாரும் கண்ணனை இழுத்து உட்காத்தி வச்சு அவர் தலைய நல்லா பின்னி அதை கொண்ட போட்டு முடிச்சு போட்டு அதுல பூவும் வச்சு விடுறாளாம். இப்ப இவன் கை பட்டதுனால அதுக்கு ஒரு தனி வாசனை. வல்லபா ஸ்பர்ஷ மான்யகி, அந்த வல்லபைகளுடைய ஸ்பர்சத்தினால அதனால ஏற்பட்ட பிராட்டிமார்களுடைய கரஸ்பர்சத்தினால இன்னும் கொண்டாட தகுந்ததாக இருந்திருக்கு இந்த மாலைகள்லாம். மால்யைரந்த ஸ்திர பரிமளை வல்லபா ஸ்பர்ஷ மான்யை. பெருமாள் என்ன பண்ணுவாராம், கண் கிருஷ்ணாவதாரத்துல வரைச்சு யசோத பிராட்டி கண்ணனை கூட்டு உட்காத்தி வச்சு தலையை வாரி விடுவாளாம். தலையை வாரி விட்டு பூவை சூடி, புருஷெல்லாம் கூட பூவை சூடிப்பா. பிரம்மச்சாரிக்கு தான் புஷ்பெல்லாம் கூடாது. பிரம்மச்சாரி ஆற வரைக்கும் அந்த காலத்துலாம் கூட புருஷாலாம் கூட பசங்கள்லாம் தள்ள பூ வச்சுப்பா. அப்புறம் கிரகஸ்தால ஆன பிற்பாடு அப்புறம் பூ வச்சுப்பா. அந்த தள்ள பூ வச்சுட்டு அந்த யசோத பிராட்டி பண்ணுவாளாம். உடனே என்ன பண்ணுவாரா இவர், கொஞ்ச நாளைக்கெல்லாம் அவள் வச்சிருந்த அந்த தலை புஷ்பம் அது இது எல்லாத்தையும் சத்தனாய் போட்டு இங்க விளையாடி மொத்தத்தையும் கலைச்சிட்டு வந்து நின்றுவேறோம். ஆனா எங்கேயோ மாடு மேய்க்கிறதுக்கோசரம் போறேன். மாடு கண்ணுக்குட்டி எல்லாம் ஓட்டிட்டு போறேன். அங்க போற இடத்துல மாடெல்லாம் மேய்ஞ்சிட்டு இருக்கும். பின்னாடியே கோபிமார்களும் வருவாளாம். அவள்லாம் ஒரு பரிவோட கண்ணனை கூட்டு இங்க வாடா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு கண்ணன் தலையை வாரி அங்க இருக்கிற காட்டு பூவெல்லாம் எடுத்து அதுல இந்த கண்ணன் தலையை வைப்பாளாம். அத ரொம்ப பகுமதியோடு கூட சாயங்காலம் வர வரைக்கும் அப்படியே வச்சுட்டு இருப்பாராம். அததான் இந்த இடத்துல சொல்றார், ஸ்திரபரிமளை வல்லபா ஸ்பர்ஷ மான்யை சூடாபதேன பரிகிருஹ்ய தவோத்தரீயம் மாலாஹமபி த்வதளகை பிரதிபாஸ்ய தத்தாம் பிராயேண ரங்கபதிரேஷ பிபக்தி கோதே சௌபாகிய சம்பதபிஷேக மகாதிகாரம். கோதாஸ்துதியில சாதிக்கிற சுடி கொடுத்த நாச்சியார்னே பேரு ஆண்டாளுக்கு. ஆண்டாள் சாத்திண்டு கொடுத்த மாலை இருக்க, அந்த மாலை தான் பெருமாளுக்கு ரொம்ப ரொம்ப பௌக்கியமாக இருந்திருக்கும். சூடாபதேன பரிகிருஹ்ய தவோத்தரீயம் மாலாமபி த்வதளகைரதிவாஸ்ய தத்தாம். அலக்கம்னு சொன்னாக்க மின்னிச்சு மயிர்னு சொல்லுவா. அந்த நெத்திக்கட்டுல இருக்கக்கூடிய ஒரு சுருட்டையா இருக்கக்கூடிய முடிகள், கேசம், அந்த ஸ்பர்சம் பெருமாளுக்கோசரம் பெரியாழ்வார் கட்டி வச்ச மாலைய தான் அணிந்து அந்த கோதா பிராட்டியினுடைய அலக்க ஸ்பர்சம் இருந்திருக்க அந்த மாலைய பெருமாள் உகந்து கொண்டாடி இது நமக்கு கிடைக்கிறது பாக்கியம்னு நினைச்சிருந்து அந்த மாலையை தான் சாத்திக்கிறாராம். சூடாபதேன பரிகிருஹ்ய தவோத்தரீயம் மாலாமபி த்வதளகைரதிவாஸ்ய தத்தாம் பிராயேண ரங்கபதிரேஷ விபக்தி கோதே. ஏஷ ரங்கபதி பிராயேண, அததான் விரும்பி ஏற்றுக்கொள்கிறார், அததான் பெருசா தான் தரிக்கிறார் என்பதாக சொல்றேன். இதை தரிக்கிறதுனால அவருக்கு என்னன்னா சௌபாகிய சம்பதபிஷேக மகாதிகாரம். எல்லா மங்களத்துக்கும் இவர்தான் இருப்பிடம் என்று மங்களங்களுக்கெல்லாம் முடிசூடின மாதிரி இருந்துருக்கான் இந்த மாலையை சூடினதுன்னு சுவாமி மங்களாசாசனம் பண்றார். அதே ஞாபகம் இங்க வருது. ரங்கநாதனை சேவிச்ச உடனே ரங்கநாதன் அந்த கிரீட்டத்துல ஒரு மாலை சாத்தின்னு இருக்கு. அது சாதாரணமா எல்லா ஊர்ல எல்லாம் இந்த மாதிரிலாம் இருக்காது.
அது ரங்கநாதன் சாத்தின்ற பேர், அதுலயும் தாயார் சாத்தின்னு இருக்கணும். அது ரொம்ப அற்புதமா ரசிக்கிற மாதிரி இருக்கும். அது அந்த மாலையை பார்த்த உடனே இவருக்கு தோன்றது ஆண்டாளுக்கு சமர்ப்பிச்ச மாலை போல இருக்கு, ஆண்டாளுடைய அலக்க வாசனையோட இருந்துட்டு இருக்கிற மாலை இது என்று அந்த மாலையை பெருமாள் கௌரவமா தலையில தான் சேர்த்துக்கிறாராம், தலையில வச்சுருக்கார் என்பதாக. திரபரிமளை வல்லபா ஸ்பர்சமான்யை, வல்லபா ஸ்பர்சமான்யைன்னு இன்னொரு ஒரு அர்த்தமும் சொல்ற. ஒரு திருநெடுந்தாண்டகத்துல ஒரு பாசுரம், அந்த பாசுரத்துல பெருமாளுடைய குழல் அழக மங்களாசாசனம் பண்ற. இது நாயிகா பாவத்தை ஆசிரியிச்சு ஆழ்வார் சாதிக்கிற, திருமங்கை ஆழ்வார் சாதிக்கிற ஒரு விஷயம். இந்த பிரபந்தமே அற்புதமான ஒரு பிரபந்தம். மைவண்ண நறுங்குஞ்சி குழல் பின்தாழ மகரம் சேர்குழை இருபாடு இலங்கி ஆட எய்வண்ண வெஞ்சிலையே துணையாய் இங்கே இருவராய் வந்தார் என் முன்னே நின்றார். கைவண்ணம் தாமரை வாய் கமலம் போலும் கண்ணினையும் அரவிந்தம் அடியுமகுதே அவ்வண்ணத்தவர் நிலைமை கண்டும் தோழி அவரை நாம் தேவரென்று அஞ்சினோமே. இது பெருமாளுக்கு அப்பப்போ பிராட்டிமார்களிடத்துல ஒரு பிரணய கலகம் ஏற்படும். அதுவும் கிருஷ்ணாவதாரத்துல சொல்லி முடியாது. ராதெல்லாம் கண்ணனிடத்துல அப்படி ஒரு பிரீத்தி வச்சுட்டு இருக்கவா. கோபியர்கள் எல்லாரும் கண்ணன் வேணுகானம் பண்றேன்னு ஒண்ணு, அது ராத்திரியா பகலான்னு கூட பார்க்காத, தான் தன்யம் கொடுத்த பசங்களை கூட கீழே விட்டுட்டு, பர்த்தாவை கீழே விட்டுட்டு, மாமனார் மாமியார் எல்லாம் அதிக்கிரமிச்சு எல்லாரையும் தாண்டி ஓடி வர அந்த குழலோசையினால ஈர்க்கப்பட்டு கண்ணனே எல்லாம் நட்டு அப்படி இருந்துட்டே இருக்குச்சே திடீர்னு காணாத போயிருக்கிறேன் கண்ணன். அப்போ ஒரு ஏக்கம். சில சமயங்கள்ல கண்ணன் என்ன பண்ணுவார்னா, ராத மாதிரி இருக்கிறவாள வர சொல்லி சொல்லுவார், நான் இந்த இடத்துல இருக்கேன் நீ வாமா என்பதாக சொல்லுவேன். ஆனா அந்த வேலைக்கு வரமாட்டேன். அப்புறமா வருவார் இன்னொரு வேலைக்கு. இல்ல நேற்று ஏதோ ரொம்ப காரியமா இருந்துட்டான், ஆகையில வரல நானு, இப்ப நான் வந்திருக்கேன் நானுன்னா அப்ப ராதைக்கு கோபம் வந்துடும். அந்த கோபத்தினால சில சமயங்கள்ல சில வார்த்தைகள்லாம் சொல்லுவா. அதை பத்தி அடுத்தது பார்க்கலாம். இந்த பெருமாளுடைய சௌந்தரியத்தினால சில சமயங்கள்ல பெருமாள் என்ன பண்ணுவார், அசிடா ஆயிடுவாராம் பிராட்டிமார்கள் எதிர. என்ன சொன்ன வேலையில வரல, சொன்ன காரியம் பண்ணல. அதனால ஆனா பெருமாளுக்கு பிடிவாதம் அதிகம். அந்த பிராட்டிமார்கள் கோச்சிண்டா கோச்சி போற, நீங்க போ நீ பாட்டுக்கு போயிட்டு எனக்கு என்ன அப்படின்னு சொல்லி போகமாட்டேறவ. தன் விஷயத்துல கோச்சிண்ட பிராட்டிமார்களை சாந்தோச்சனம் சொல்லி அதுக்காக தன்னோட சேர்றதுக்காக தான் என்ன வேணா பண்றதுக்கு சித்தமா இருப்பாராம். அப்போ என்ன பண்ணாரு இவர் தெரியுமா, ஒரு வாட்டி இவருடைய கோச்சண்டு நீ வராதுன்னு அவ சொல்லிட்டா. சொன்ன பிற்பாடு பெருமாள் சொல்றாரா, நீ நினைக்கிற மாதிரிலாம் நான் வேற எங்கேயும் போல, நான் வேற யாரோடையும் போல, ஒன்னதான் நான் எப்பவும் நினைச்சுட்டு இருக்கேன் என்றெல்லாம் சொல்றாரா. ஒன்னுத்துக்கும் கேட்கல, மூஞ்ச திருப்பிண்டு இருக்காலும். உடனே அவ காலில் விழுந்துடுறாரு, பிராட்டி காலில் அப்படியே திருவடியில விழுந்துடுறாரு. அப்படியே அந்த காலில் மருதாணி பூசின்னு இருக்கா, செம்பஞ்சு குழம்புன்னு சொல்றது. அந்த காலில் விழுந்த உடனே பிராட்டிமாருடைய காலில் அந்த பிரணயத்துல ஒருத்தே ஒத்தருக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரீத்தி விசேஷம். அந்த செம்பஞ்சு குழம்பு இதுல பட்டிருக்குதான்.
இந்த திருவடி பிராட்டியினுடைய திருவடியில இருக்கக்கூடிய அந்த இந்த ஒரு சகப்பு அந்த ஒரு நிறம் இருக்க இதுல பட்டிருக்கு. அது அப்படியே தெரியறது, அந்த மாலையில பட்டிருக்கிறது தெரியறதுதான். பாதாலக்தக பங்கலாஞ்சித சிகாமே மௌளி பஞ்சாவளி. பட்டர் சாதிக்கிறார் இந்த பாசுரத்துக்கு நறுங்குஞ்சி என்பதற்காக நல்ல வாசனையோடு இருந்திருக்கிற இந்த குழல் என்பதற்கு. இதுக்கு ஏன் விசேஷம் என்ன வந்தது? அந்த வாசனை, அந்த பிராட்டிமார்களுடைய திருவடியில் இருக்கக்கூடிய செம்பஞ்சு குழம்பனுடைய வாசனை, அதனுடைய வர்ணம் இந்த கிரீட்டத்துல சாத்தின்னு இருக்கிற மாலையில தெரியறதான். அதனால வாசனை அதிகமா போயிட்டான். வல்லபாஸ்பர்சமான்யை, இது வல்லபாஸ்பர்சம், அந்த வல்லபையினுடைய ஒரு ஸ்பர்சத்தினால கொண்டாட தகுந்ததாக இருந்திருக்கு என்பது. நாற்றத்துழாகை முடி நாராயணன் நம்மால் போற்றப்பறை தரும் புண்ணியனால் பிறபரிமளைஹி. நாற்றத்துழாய் முடி அவர் சாத்தின் இருக்கிற மாலை, திருத்துழாய் மாலை இருந்துருக்கு, எப்பவுமே வாசனையோடு இருந்துருக்குமா. அது ஸ்திரமான பரிமளத்தோடு இருக்கிறபடினால என்று சொல்ற. அதே மாதிரி வல்லபா ஸ்பர்சமான்யகின்றது அந்த சூடி கொடுத்த நாச்சியார், அவள் சூடி கொடுத்த மாலை, நாயிகா பாவத்துல ஆசிரியத்து நாயக்கனுக்கு நாயிக்க அவள் சூடி கொடுத்த மாலையாக இருக்கிறபடினால அதுக்கு ஒரு ஏற்றம். இதுக்கு இன்னொரு ஏற்றம் தொன்றுகுழல் கருநிறத்தின் துணையே. எப்ப பார்த்தாலும் இந்த குழல், அந்த கண்ணனுடைய குழலே தான் தனக்கு எப்போ அதையே மனசுல நினைச்சுட்டு இருக்காளாம், வாய் விரும்பி அதையே சொல்லிட்டு இருக்காளாம். அதனால ஏற்பட்ட ஒரு வாசனை. இப்ப திருவாய்மொழியை எப்ப பார்த்தாலும் காலக்ஷேபம் சொல்லிட்டு இருக்கிறதுனால அந்த புன்னமரத்து புஷ்பங்களுக்கு ஒரு வாசனை வந்த மாதிரி அந்த பெருமாளுடைய திருக்குழல் கற்றைகளுக்கு வாசனை ஏற்பட்டுதான். இப்படி பல பிரகாரமான வாசனையோட இருந்துருக்கு. பிறபரிமளைஹி வல்லபா ஸ்பர்சமான்யைஹி கொப்பியச்சோழி வசன குட்டிலைஹி குந்தளைஹி. குப்பியச்சோழி வசன குட்டிலைஹி குந்தளைஹி. இந்த குந்தளம் என்பது இருந்துருக்க, இது குழல் தான். இது குந்தளம்ன்ற சப்தத்தினால இது இந்த இடத்துல இப்படி சுருட்டி சுருட்டிண்டு இருக்கக்கூடிய ஒரு பெருமாளுடைய முடி. அது அவ்வளவு அழகா இருக்கு. இது அலக்கங்கள், இது அலக்கம்னு பேர் இதுக்கு. இதுக்கு ஒரு அழகு சொல்ற. குப்பெச்சோழி வசன குட்டிலைஹி என்பதாக இதுக்கு மேலிருந்த வாரியான ஒரு அர்த்தம். அந்த அர்த்தத்தை சொன்னோம்னாக்க சோழ தேசத்துல இருக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் கோபம் வரலாம். ஆனா சுவாமி தேசிகன் என்ன அர்த்தத்துல இதை சாட்சிருக்கேன்றத பார்த்தோம்னாக்க யாருக்குமே கோபம் வராது. அதோட இல்லாத ஒரு திருஷ்டாந்தம் சொல்றதுன்னாக்க அருகாமையில என்ன இருக்கோ அதை வச்சுதான் திருஷ்டாந்தம் சொல்ல முடியும். அந்தந்த சமயங்கள்ல என்னென்ன விஷயங்கள் அப்போ நடந்து கொண்டிருக்கோ அதை கொண்டுதான் திருஷ்டாந்தம் சொல்ல முடியும். இப்ப இந்த காலத்துல என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்டோம்னாக்கா, இது கம்ப்யூட்டர் யுகமா போயிடுச்சு. அந்த கணினியில வரக்கூடியதை வச்சுட்டு திருஷ்டாந்தமாக பல விஷயங்களை சொல்றோம். இப்ப ரங்கநாதனம் மங்களாசாசனம் பண்ற சுவாமி தேசிகன் அந்த சோழ தேசத்து பெண்கள் எல்லாமும் பக்கத்துல இருந்துருக்கா. இங்க இருக்கா, அவ கண்ணில் புலப்பட்டவர்களாக அவ இருந்துருக்கா. அவள் எல்லாமும் அவளோட பேசும்படியான ஒரு நிலையம் ஏற்படுறது இல்ல. அவ ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிட்டு இருக்கிறதையும் இவர் கேட்டு இருக்கு. அந்த பேசுற பேச்சுல இருக்கக்கூடிய ஒரு சுவாரஸ்யத்தை இவர் மனசுல நினைச்சுக்கிறார். அதை வச்சுட்டு இப்ப சொல்றார், திருஷ்டாந்தமாக சொல்றார். கொப்பியச்சோழி வசன குட்டிலைஹி குந்தளைஹி. சோழ தேசத்துல இருக்கிற பெண்களுக்கு கோபம் வந்துருச்சுன்னாக்கா
அவ பேசுற பேச்சுக்களுக்கு அதுல ஒரு குட்டிலமாக இருந்துட்டு இருக்குமா, அது நல்லா உரைக்கிற மாதிரி இருக்குமா. அது அவ பேசுற பேச்சுக்கு எதிர மீதி புருஷாலாம் அசிடு வழிஞ்சுட்டு நிக்கிற மாதிரி இருக்குமா. அந்த மாதிரி குட்டிலமாக இருந்துட்டு இருக்கு அந்த ரங்கநாதனுடைய அலக்கங்கள். இந்த திருநெத்தி கட்டுல அதுக்கு முன்ன வந்து விழுற அந்த கேச பாசங்கள் இருக்க, அதை சொல்ற குப்பியச்சோழி வசன கொட்டிலைஹி என்பதாக சொல்ற. இதுக்கு இன்னொரு அர்த்தம் சொல்லச்சு, இப்படி சொன்னா சோழ தேசத்து பெண்கள்னு சொல்ற. சில வியாக்கியானத்துல வரைச்சு சோழின்னு சொல்லச்சு ஸ்ரீரங்கம் மாதிரி திவிதேசங்கள்ல புரட்சிக்கால்னு இருக்கா, திருவள்ளரை சேர்ந்தவா, அந்த மாதிரி புரட்சிக்கால்னு முன்குடுமி சென்றிருக்கவா. அவாத்து பெண்கள்லாம் கோபம் வந்துடுத்தோம்னா அவ பேசுற மாதிரி பேச்சு அது எப்படி குட்டிலமாக இருந்துட்டு இருக்குமோ அந்த மாதிரி ரங்கநாதனுடைய குழல், அந்த அலக்கம் குந்தலம் அது வளைஞ்சி இருக்குன்னு சொல்லி சொல்றாருன்னா, இது வக்கரமாக இருந்துட்டு இருக்குன்னு. இந்த பிரணய ரோஷம், அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஊடல்னு சொல்றோமோ இல்லையோ, ஊடல்ன்றது எல்லாருக்கும் சகஜம்தான். அது சோழ தேசத்துல இருந்தா என்ன, தொண்ட மண்டலத்துல இருந்தா என்ன, பாண்டிய தேசத்துல இருந்தா என்ன, எங்க இருக்கிறவாளுக்கும் தலைவன் தலைவின் இருந்தா அது ஊடலும் ஊடலுக்கு பின்பு வரக்கூடிய கூடலும் இது ரொம்ப விசேஷமானதுதான். அதை அனுபவிக்கக்கூடியதாக தான் இருந்துருக்கும். இந்த சோழ தேசத்துல இருக்கிற ஒரு பெண்கள் அவளுக்கு ஒரு கோபம் வந்து அந்த கோபத்துல பேசுற பேச்சும் அந்த கோபத்துல முகம் மொத்தம் செவந்துண்டு இருக்கிறதும் பார்த்தோம்னாக்கா அந்த கோபத்தையே கணவன்மார்கள் ரசிப்பாளாம். அந்த கோபத்துல அவ பேசுற பேச்சை ரசிப்பாளாம். அது அவ்வளவு ஸ்னிக்தமாக இருந்துட்டு இருக்குமா. அதாவது ரொம்ப மனசுக்கு ஒரு ரசிக்கிற மாதிரி அவளை ரொம்ப பிடிச்சவனா இருக்கிற காந்தனுக்கு அது ரொம்ப ரொம்ப மனசுக்கு பிடிச்சதா இருக்கு. நீ வெயிற விசவ கூட நல்லாதான் இருக்கு, இப்படி கூட வெயிலாமா அப்படின்ற மாதிரி தோணுமா. அதே மாதிரி அது ஒரு நாம அந்த வெசிட்டாளன்னு அப்படியே கோச்சிண்டு போற மாதிரி இல்லை, அது இன்னும் அது சிச்சுண்டே கேட்டு இருக்க மாதிரி இருக்குமா. அது அவளுக்கு ஒரு விஷயமா இருக்குமா. இதே சோழ தேசத்துல இல்லாத மீதி தேசத்து பெண்கள்லாம் கோச்சிண்டு பேசணுமானா அதுல ஒரு ரசமும் இருக்காதான், நீரசமாக இருந்துட்டு இருக்குமா. அதுல வரைச்சு ரொம்ப குரூரமாகவும் இருந்துட்டு இருக்கும். இப்ப இங்க எப்படி இருக்கு அப்படின்னா, இவ சொல்ற வார்த்தை இருக்கு, இதுல இன்டைரக்ட் மீனிங் எத்தனையோ இருந்துட்டு இருக்குமா. இவ வார்த்தை பேசச்சு அப்போ ஒவ்வொன்றும் காமிச்சு நீங்க அன்னைக்கு பண்ணங்களே இன்னைக்கு பண்ணங்களேன்னு வருஷ வரிசையா சொல்லிட்டு இருப்பாளா. அந்த ஒரு விஷயத்த அவ ரசிக்கிற, அந்த கணவன்மார்கள் ரசிக்கிற. இதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் சொல்றேன் நானு. ராதைய போட்டு கண்ணன் சொல்றேன், அந்த பிருந்தாவனத்துல போனோம்னா அங்க நிறைய இடம் இருக்கும், அங்க ஒரு தோட்டம் இருக்கு. அந்த தோட்டத்துல கண்ணனும் ராதையும் இன்னைக்கும் சாயங்காலமானா அங்க வரலாம். ஆகையால சாயங்காலத்துக்கு அப்புறமா யாருமே அந்த தோட்டத்துள்ள போவே மாட்டாங்க. அது ஒரு ஆச்சரியமான ஒரு இடம், ரொம்ப அற்புதமா இருந்துட்டு இருக்கும். அந்த இடத்துக்கு வர சொல்லிட்டு ராதைய கண்ணன் தோழன் மூலமாக சொல்லி அந்த தோழி வந்து இவளுக்கு சொன்னாக்கா, இவன் பாவம் ராத்திரி மொத்தம் தனியா அந்த பனியில காத்துன்னு இருக்கா. கண்ணன் வரப்போறேன்னு காத்துன்னு இருக்கா. பார்த்தா கண்ணன் வரல. சரி இன்னைக்கு வரலன்னு உடனே போயிட்டா பாவம். மறுநாள் காத்தால இதுக்கு மேல எவ்வளவு நாள் இருக்கிறது பட்டு போயிட்டா. மறுநாள் தோழி என்று சொல்லி அனுப்பிக்கிறேன், நேற்று என்னமோ ரொம்ப பெரிய காரியம் வந்துடுச்சு எனக்கு, அதனால நேற்று வர முடியல, இன்னைக்கு கட்டாயம் வர, நானே இன்னைக்கு சாயங்காலம் வர ராதையை எடுத்து சொல்லுன்னு சொல்றேன். இவளுக்கு உண்மையாவே கண்ணன் இடத்துல கோபம் கணக்கு இருந்ததுன்னாக்கா மறுநாள் போயிருக்கவே மாட்டான். நேற்று நீ சொன்ன நான் வரல, இன்னைக்கு நீ சொல்றதுக்கோசரம் நான் வரணுமான்னா நான் வர முடியாது போன்னு சொல்லிருக்கலாம். ஆனா அதை சொல்லல. இவளுக்கும் ஆசை அந்த கண்ணனோட
சேரணும்னு ஆசை. அதுக்காக மறுநாள் போற அங்க போய் இருக்கா. அப்ப கண்ணன் வரச்சே ஒரு கோபத்தை காமிக்கிறான். பிரமதி பவான் அவலாஹ கபலாய வனேஷு கிமத்ர விசித்ரம் பிரதயதி பூதனிகைவ வதூவத நிர்தய பாலச்சரித்ரம். பிரமதி பவான் அபலா கபலாய வனேஷு கிமத்ர விசித்ரம். என்ன மாதிரி அபலகள், உன்னையே எல்லாம் நினைச்சுட்டு இருக்கிற பைத்தியங்கள், இந்த பைத்தியங்களுடைய பிராணனை வாங்கறதுக்காக தான் நீ இந்த காட்டுல சுத்தின்னு இருக்க. அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. பிரமதி பவான் அபலா கபலாய வனேஷு கிமத்ர விசித்ரம். ஐயோ, பெண்களை போய் துன்புறுத்தலாமா? பெண்கள்லாம் ரொம்ப ஒரு உயர்ந்த ஸ்தானத்துல வைக்க வேணாமா? என்ன போய் அப்படி நான் பெண்களை துன்புறுத்துறவனாக என்ன போய் நீ சொல்றிய? இது நியாயமா என்று கண்ணன் அந்த கண்ணாலேயே கேட்கிறேனா. அப்பா அவ சொல்றாளாம், ஆஹாஹா, நீ பேசுற பேச்செல்லாம் ரொம்ப அழகா இருந்துருக்கு, நீ எப்படிப்பட்டவன்றது எனக்கு தெரியாதா? பிரதயதி பூதனிகைவ வதூவத நிர்தய பாலச்சரித்ரம். உன்னுடைய சமாச்சாரம் முழுக்க எனக்கு தெரியும். பூத்தனைக்கு ஒரு நீ சின்ன குழந்தையா இருக்கச்சே முதல்ல ஆரம்பிச்சதே பெண்ணை தான் விதம் பண்ண ஆரம்பிச்ச. அந்த பூத்தனைக்க ஒரு பெண்ணு தானே, அவளிடத்துல நீ தானே ஒரு கருணை காட்டினியா? ஒன்னும் காட்டல. அப்ப அவளுக்கு நீ இது பண்ணியோ இல்லையோ, அதே மாதிரி என்ன மாதிரி இருக்கிற எல்லாரையும் இப்படி நீ காட்டுல சுத்திட்டு வதம் பண்ற நீ. ஆகையால ஹரி ஹரி யாஹி மாதவா யாஹி கேசவ மகாபத கைதகவாதம். எனக்கு ஒரு பசப்பு வார்த்தை எல்லாம் சொல்லாத போ. மாதவா கேசவா யாஹி கோபின்னா அந்த வெய்யச்சே கூட ஒரு வார்த்தை சொல்றா பாரு. அதுதான் இந்த இடத்துல குப்பியச்சோழி வச்சன கூட்டில இருக்கின்றது. ஊடல்ல சொல்ற வார்த்தை இப்போ தாமனுசர சரசீருஹலோச்சனயா தவ ஹரதி விஷாதம். தாமனுசர சரசீருஹலோச்சன. அப்ப தாமரைப்பூ போன்ற திருக்கண்கள். இப்ப வெய்யற சமயம் இது. யாரோட நீ நேத்திலாம் இருந்தியோ அவளோடய நீ போய் சேரு, இப்ப என்கிட்ட வராதேன்னு சொல்லச்சே அந்த வெய்யச்சே கூட சரசீருகள் லோச்சனன்னு சொல்றது இருக்க. இதுதான் குப்பியச்சோழி வச்சன குட்டிலம்னு சொல்றது. அந்த வெய்யறது கூட அழகா இருக்குமா, அதை கேட்கறதே போக்கியமா இருக்குமா காந்தனுக்கு. குப்பியச்சோழி வச்சன குட்டிலை குந்தளை ஸ்லிட்ட மூலே. இந்த குப்பியச்சோழி வச்சன குட்டிலைன்றதுக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு வியாக்கியானம். தேசிகனுடைய திருவுள்ள என்னமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, சோழ தேசத்துல இருக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் முடி அழகு ரொம்ப அதிகமா. அத சுவாமி தேசிகனே ஹம்சசன் தேசத்துல சாதிக்கிறார். சந்தியாராகம் சுரபிரஜனி சம்பவை ரங்கராகை கேசைர்ஜோத்ஸ்னா கலஹதிமிரம் பாலிகா பீட கர்ப்பை ஆபிப்ராணாஸ்தரசி சதுருஷோ ஹம்சதோளாதிராரோஹ தத் ஆதாஸ்யந்தே மதகலகிரிங்கிரஹ தேஷு நேத்ரோத்சவந்தே. அந்த சோழ தேசத்து பெண்கள் எல்லாம் பார்த்தாலே உனக்கு நேத்திரோத்சவம் கண்ணுக்கு ரொம்ப அழகா இருந்துருக்கும் என்று அதை பத்தி ஹம்சத்தின் சொல்ற சுவாமி தேசிகனுக்கு. ஆகையால அப்போ சோழ தேசத்துல இருக்கக்கூடிய பெண்களிடத்துல எவ்வளவோ சுவாமி தேசிகனுக்கு கௌரவம் இருக்கிறதுனால குப்பியச்சோழி வச்சன குட்டிலைகின்னு சொல்றதுனால சோழ தேசத்தினுடைய பெண்கள் கோச்சுண்டாள்னாக்கா கண்ணாவினான் குட்டிலமா பேசுவா. அந்த மாதிரி கண்ணனுடைய பெருமாளுடைய ஒரு குழல்கள்லாம் சுழண்டு குட்டிலமா இருந்துருக்கு என்று சொல்லணும்னு அர்த்தம் கிடையாது. இதுக்கு வேற விதமான அர்த்தம் சொல்லலாம்னு வியாக்கியானத்துல சாதிக்கிறார். என்ன மாதிரி அர்த்தம்னா,
இந்த சோழ தேசத்துல இருக்கிற பெண்களுக்கெல்லாம் அந்த தலைமுடி ரொம்ப ரொம்ப நீண்டு இருக்குமா, நீண்டு இருக்கிறதோடு இல்லாத சுருட்ட முடியாவும் இருந்துட்டு இருக்குமா. இப்படி எல்லாம் ஒரு அழகான முடி இருக்கிறதுனால அவளுக்கு ஒரு கர்வம். அந்த கர்வத்தினால காவேரியில போய் அந்த தலைமுடியை அவுத்துட்டு அப்படியே விழுந்து தீர்த்தாமாடுவாளாம் அதுல. அப்போ அது தீர்த்தாமாடச்சே இவள் நினைச்சுட்டு இருப்பாளாம் எல்லாமே இந்த மாதிரி எல்லாம் நம்மள மாதிரி யாருக்கு இருக்கு, முடி அழகு யாருக்கு இருக்கு என்றெல்லாம் நினைச்சுட்டு கர்வமா இது பண்ணுவாளாம். அப்ப காவேரி தேவி அந்த நதி சிரிப்பாளாம், உங்களுக்கு எல்லாம் இந்த முடியை வச்சுட்டு இவ்வளவு கர்வமா, நீங்க கொஞ்சம் தீர்த்தா மாட்டு தலையெல்லாம் தொடச்சுட்டு நீங்க போய் பாருங்க, அங்க 2 காவேரிக்கு நடுவுல ரங்கநாதன் படுத்துட்டு இருக்க பாருங்க, அவருடைய ஒரு முடி அழக பாருங்க, அது எப்படி சுருண்டு சுருண்டு நீண்டு இருக்கு, எவ்வளவு தொட்டா மழுவழுப்பா இருந்துட்டு இருக்கு, வாசனையோட இருந்துட்டு இருக்கு. அதனுடைய பெருமை தெரியாத நீங்கள்லாம் இந்த முடிய ரொம்ப அப்படியே விரிச்சு போட்டு காவேரியில தனக்குதான் அப்படி பெருசா இருக்குன்னு சொல்லி நினைச்சுட்டு தீசா மாடின்னு இருக்காங்களே காதுண்ட காவேரி தேவி அவளுக்கு சொல்லுவாளாம். சொன்ன உடனே அவளுக்கு வெக்கமா போயிடுமா, கிடுகிடுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாளாம், அந்த தலை முடிய முடிஞ்சுப்பாளாம், நீண்ட அப்படி விரிச்சுட்டு நீண்ட முடிய முடிச்சுட்டு போட்டுனாலாம். அது குட்டிலமாக அது முடிச்சு போட்டு இருக்கிறது. அப்ப அந்த முடிச்சு போட்டு இருக்க மாதிரி பெருமாளுடைய குந்தலங்கள்லாம் இருக்குன்னு ஒரு அழகம். மன்மத்தியே முக்த கேசம் மஜ்ஜதாம் யுஷ்மாக்கம் கேசாபிமானோ விருத்தாம். இது உன்னுடைய என் நடுவுல போய் குளிச்சுட்டு நீங்க எல்லாம் அந்த அழகா இருக்கு, என்னுடைய முடிதான் ரொம்பன்னு சொல்லி அபிமானிக்கிறீங்களே, அது மொத்தம் அது அந்த முடிக்கு அழகு என்ன, வாசனையோடு இருக்கிறது, அங்கங்க கொஞ்சம் சுருண்டு சுருண்டு இருக்கிறது, தேவையான இடத்துல சுருண்டு இருக்கிறது, நீண்டு இருக்கிறது, இதெல்லாம் தான் முடிக்கு அழகு. இத்தனை அழகுங்களும் சேர்ந்து இருக்கிறது யாருக்குன்னா அந்த உபய காவேரி மத்தியத்துல சயனிச்சுட்டு இருக்கிற ரங்கநாதனுடைய கேசத்துக்கு தான் இருக்கு. அந்த குந்தலங்களை போய் பாருங்கோ என்று காவேரி தேவி அம்மாவே சொல்ற மாதிரி இருந்துட்டு இருக்குமா. உடனே அவசர அவசரமா போய் வரலாம், தலையை முடிஞ்சிட்டு வருவாளாம். அந்த குட்டிலமாக இருந்துட்டு இருக்கிறது அந்த சமயத்துல வச்சனங்கள், அந்த கோபாவசரத்துல சொல்லக்கூடிய வச்சனங்கள்லாம் கூட அது எப்படி இருக்குன்னா அந்த பகவத் கேசம் எம்பெருமானுடைய கேசம் எப்படி சுருண்டு இருந்துட்டு இருக்கோ அந்த மாதிரி இருக்குன்றத ஒரு விசேஷமாக சொல்ற சுவாமி தேசிகன். கோப்பியச்சோழி வச்சன குட்டிலை குந்தளை சிலிஷ்ட மூலே. இப்படி கீழே இருக்கு, இதுக்கு மேல கிரீட்டம் சாத்தின் இருக்கு. அந்த கிரீட்டத்தினுடைய அடியில இந்த பெருமாளுடைய அலக்கமும் தெரிகிறது, அது அப்படியே சுருண்டு சுருண்டு தெரிகிறது. இப்படி எழுக்கா இருக்கு. ரத்னாஹ பீட ஜோதி சபலிதே ரங்கபக்து கிரீட்டே. இப்படி குந்தலங்களாலே முதல்ல சொல்றது மால்யேஹி அந்தஸ்திர பரிமளைஹி வல்லபாஸ்பரசமான்யேஹி குப்பியச்சோழி வச்சன குட்டிலைஹி, இது எல்லாம் இந்த குந்தலைஹின்றதுக்கு விசேஷனம், இதுக்கு அட்ஜெக்டிவா இருந்துருக்கு. இந்த குந்தலங்களோட சம்பந்தப்பட்டதாக இருந்துருக்கு அந்த ரங்கநாதனுடைய கிரீட்டத்தினுடைய அடிபாகம். அதனால அதுக்கு ஒரு ஏற்றம், அந்த கிரீட்டத்துக்கு ஏற்றம். ரத்னாஹ பீட ஜோதி சபலிதே ரங்கபக்து கிரீட்டே. நிறைய ரத்னங்களான ஆபரணங்கள்லாம் அங்க அந்த கிரீட்டத்துல சாத்தின்னு இருக்கு. ரங்கநாதனுடைய கிரீட்டம்னு சொல்லச்சே அதுக்கு ஒரு தனி ஏற்றம். எல்லாருக்கும் தான் கிரீட்டம் இருக்கு, யாருக்கு கிரீட்டம் இல்லை? இது திருவேங்கடமுடையானுக்கு ஒரு மக்குட்டம் மாதிரி இருக்கும், அது வஜ்ராங்கி சமர்ப்பிக்கச்சே கருடோத்சவத்தை அன்னைக்கு பார்த்தோம்னாக்கா அப்படி குண்டா இருக்கும், அது சமர்ப்பிச்சுருக்கு. தேவப்பெருமானுக்கு வெங்கடாதிரி கொண்டைன்னு ஒரு அழகான ஒரு கொண்டை சமர்ப்பிச்சுருக்கு. அதே மாதிரி அமுதனுக்கு பச்சைக்கல் கிரீட்டம், அப்படிலாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றும் விசேஷம்தான், அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. ஆனா ரங்கநாதனுக்கு சாத்தின்னு இருக்கிற ரத்னாங்கியும் பாண்டியன் கொண்டையும் மாதிரி எங்கேயுமே வராது. வஜ்ராங்கின்னா திருவேங்கடமுடையான் மலையப்ப சுவாமிக்கு உற்சவருக்கு தான். ரத்னாங்கின்னாக்க
அது ரங்கநாதனுக்கு தான். அந்த பாண்டியன் கொண்ட சாத்திண்டு ரங்கநாதன் நம்பெருமாள் அந்த கையில கிளியோட கூட பெருமாள் எழுந்துருள்ற பாருங்க ஏகாதசிக்கு அந்த பெரிய உற்சவத்துல வரைச்சு அது ஒரு அற்புதமான சேவை. அது யாராலையும் நபூதம் அனுபவிச்சுட்டு எத்தனை பேர் வந்தாலும் அந்த திவிதேசத்துல எவ்வளவு திருவாபரணம் பண்ணாலும் அதுக்கு ஈடு இணை ஆகாது. அதுதான் சுவாமி இங்க மங்களாசாசனம் பண்ற ரங்கநாதனுக்கே ஒருத்தான ஒரு கிரீடம். இது இன்னைக்கு நேற்று ஏற்பட்டதில்லை, சுவாமி காலத்துல இருந்தே இருந்துருக்கிற இந்த ஆபரணங்கள் இந்த கிரீட்டங்கள். ஆகையால அந்த கிரீட்டத்தை ஆகையால இது பகவத் தியான சோபானம் நாம நினைச்சுருக்கலாம். பெரிய பெருமாள் மாத்திரம்தான் மங்களாசாசனம் பண்றேன், நம்பெருமாள் மங்களாசாசனம் பண்ணலன்னு நினைச்சுக்க வேணாம். நம்பெருமாளையும் சேர்த்துதான் மங்களாசாசனம் பண்றேன். ஏன்னா அந்த மாதிரி ஒரு பொதுப்படையான ஒரு சப்தங்கள்லாம் இருந்துருக்கு. இப்போ எல்லா இடத்துலையும் இந்த ரங்கநாதன் கிரீட்டத்துல பார்த்தோம்னா எத்தனையோ அலங்காரமாக இருக்கக்கூடிய எத்தனையோ ரத்னங்கள் ரத்ன கச்சிதமாக இருந்துருக்கு. அந்த கிரீட்ட மாலை அதனுடைய சோபையினால இது மொத்தம் பார்த்தோம்னாக்க பல வர்ணமாக இருந்துருக்கு. இங்க பாதுகாசாஸ்திரத்துல சேவிக்கணும், அதெல்லாம் தேசிகனாலதான் சொல்ல முடியும். இது எங்கேயோ ஒரு துளி உண்டு இது காண்பிச்சு கொடுக்குற இதனுடைய விஸ்தாரத்தெல்லாம் பாதுகாசாஸ்திரத்துல அந்த பகுரத்ன பத்தத்தின்னு ஒரு பத்ததி, அந்த பத்ததியில பார்த்தோம்னாக்கா எப்படி எப்படிலாம் அனுபவிக்கிறேன் சுவாமின்றதெல்லாம் தெரியும். அது ரங்கபர்த்து கிரீட்டே இப்படி ஒரு நானாவிதமான காந்தி ஒரே பிரகாரமா. இப்ப இந்த பாண்டியன் கொண்டை தயிச்சு போனா அதுல முத்தும் இருக்கும், வைரமும் இருக்கும், ரத்னமும் இருக்கும், செப்பு கல் அதாவது கெம்பு கல் இருக்கும், பச்சை கல் இருக்கும், எல்லா கல்லும் இருந்துட்டு இருக்கும். இது எல்லாம் சேர்ந்து ஒரு பிரகாசம் வந்ததுன்னா அந்த பிரகாசம் எப்படி இருக்கும்னு யாராலையும் சொல்லுவோம். இது முத்து மாதிரி பிரகாசிக்கிறதா, ரத்னம் மாதிரி பிரகாசிக்கிறதா, கெம்பு கல் மாதிரி பிரகாசிக்கிறதா, எல்லா பிரகாசமும் சேர்ந்த ஒரு பிரகாசம். அந்த தியுதி சபலித்தம்னு சொல்றது இருக்க, அதுதான் ரங்கநாதனுடைய கிரீட்டத்துக்கு ஏற்றம். ரங்கபர்த்து கிரீட்டே ஸ்திதிமதிகதாஹ ரங்கபர்த்து என்பதாக சொல்றேன். இந்த கிரீட்டம்னா ராஜாவுக்கு தான் போட்டு ராஜா போட்டு தான் ஆதிராஜ்யம் அதிகம் பவனானம் சோழிகாமணி சகசிரமரீட்டேன்னு அந்த கிரீட்டம்ன்றது ராஜாவனுடைய ஒரு நிலைய சொல்றது. ராஜான்றத குறிப்பிடுறதாக இருந்துருக்கு. இவர் தானே உபய விபூதிநாதன். ரங்க பர்த்தா அப்படின்னா ரட்சிக்கிறவன். பிரஜானாம் வினயாதானா திரட்சணா தரணாதபி சபிதா பிதரஸ்தா தாம் கேவலம் ஜன்மஹேதவா. திலீப்னை பத்தி காளிதாசன் சொல்றா, நம்மளெல்லாம் ரட்சிக்கிறவன், நமக்கெல்லாம் பிதாத்வம் மாதாத்வம் தைத்த தனயஸ்வம்னு எல்லாமாகவும் இருந்துருக்கிறவன் இந்த ரங்கநாதன் தானே. ஆகையால ரங்க பர்த்துன்னு சொல்லி ரங்க பர்த்தான்னு சொல்லி அப்படிப்பட்ட ரங்கநாதனுடைய ஒரு கிரீட்டம் இருக்கு. அந்த கிரீட்டத்துல போய் ஸ்திதி அதிகத்தாக என்னுடைய மனசு அப்படியே போய் நிலை பெற்று விட்டது. இங்க திருவடியிலேருந்து ஆரம்பிச்சு அந்த திருவடிக்கு அப்புறமா அந்த கணுக்கால்கள், முழங்கால்கள், ஊரு, நாபி கமலம், அதுக்கு மேல வட்டசு என்று சொல்லக்கூடிய உதரம், 2 திருக்கைகள், திருமுக மண்டலம், கழுத்து, திருமுக மண்டலம், இப்படி எல்லாம் போய் கிரீட்டத்துல போய் நிலைச்சு போச்சு என் மனசு. இது எப்படி இருக்கு தெரியுமா? ராஜன்வத்யா ஸ்திதி அதிகதாக மே சேதசா விருத்தய என்னுடைய மனசனுடைய நிலைப்பாடுகள் என்பதாக அர்த்தம். அது ஒரு ராஜா இருந்தாக்கா பிரஜைகளுக்கெல்லாம் அவளுடைய ஒரு காரியத்துல ஒரே விஷயத்துல ஒரு நிலைப்பாடோட இருந்துட்டு இருக்கும். அராஜகமா கணக்கு போயிட்டுனாக்கா எல்லாரும் அவவா இஷ்டத்துக்கு அவவா போயிட்டு இருப்பா. யாருமே எந்த ஒரு கட்டுப்பாட்டுக்கும் அடங்கினவர்களாக இருக்க மாட்டார். இப்போ ராஜா இருக்கிற தேசத்துல எல்லாரும் கட்டுப்பாட்டோடு எல்லாரும் நல்லபடியா நடந்துப்பா. அந்த மாதிரி என்னுடைய மனசு பட்டி புகராமல் அங்க இங்க போகாமல் அந்த ரங்கநாதனுடைய கிரீட்டத்திலேயே நிலை பெற்று இருந்துருக்கு. இப்படிப்பட்ட ஒரு சேவை நமக்கு கிடைச்சிருக்கு பார்த்தியா என்று சொல்லி இதையே நினைச்சுட்டு இருந்திருக்கு என்று அதுல போய் நிக்கிற. இப்படி ரங்கநாதனை முழுசா அனுபவிக்கிற ஒரு சன்னிவேசத்தை நாம இதுவரைக்கும் பார்த்தோம். ஒன்னும் ரங்கநாதனுடைய இதுல வருகிற வார்த்தைகள்லாம் அனுபவ பரிவாகமான வார்த்தைகள்.
ஏதோ தேடி கண்டுபிடிச்சு போட்ட வார்த்தைகள் இல்லை, ஸ்லோகத்துக்கோசரம் போட்ட வார்த்தைகள் இல்லை. இந்த ரங்கநாதனை சேவிக்க செய்ய அந்த அனுபவ பரிவாகமாக தானா வெளிப்படுற வார்த்தை தான். ஆகையாலதான் அந்த கொப்பியச்சோழி வச்சன குட்டிலைகள்லாம் வந்திருக்கு. இப்படி ஒரு ரங்கநாதனுடைய ஒரு கிரீட்டம், அற்புதமான ஒரு கிரீட்டம், அதை சேவிக்கிற பாக்கியம் நமக்கு கிடைச்சதுன்னு சுவாமி மங்களாசாசனம் பண்ற. இப்படி திருவடியிலேருந்து திருமுடி பரியந்தமான பெரிய பெருமாளுடைய அனுபவத்தை சுவாமி நமக்கு கொடுத்துருக்க. இதை நினைச்சுட்டே அந்த ரங்கநாதனை சேவிச்சோமானாக்கா அடுத்த முறை சேவிக்கச்சு நிஜமாவே நம்ம எல்லாருக்கும் ஒரு கண்ணில் ஜலம் வந்துடும். நம்ம ஒரு ஜென்ம சாஃபல்யம் அடைஞ்ச மாதிரி ஒரு எண்ணம் ஏற்படும். அதை எப்படி இந்த திருவடியிலேருந்து திருமுடி வரைக்கும் அந்த இருக்கிற கொஞ்ச நாளைக்குள்ள எப்படி பெருமாளை சேவிக்கிறதுன்றத அடுத்த ஸ்லோகத்தினால சொல்ல போறேன். அதையும் நாம் அடுத்த நாள் பார்க்கலாம். அப்படி ரங்கநாதனுடைய சேவை நம்ம எல்லாருக்கும் இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு விடைபெறுகிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குலசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः.